ஹாப்பியாக ப்ரோ. 18 வருஷம் பழக போகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் பகை ப்ரோ. இங்கே சில பேர் சிஎஸ்கே யாரும் பிடிக்காது, சென்னை பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் வந்து ஃபேன்ஸுங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரியும். இவனுக்கு வந்து சில பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஏட கூடமா பேசிக்கிறானுங்க. அது வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் எல்லாமே ஆர்சிபி ஃபேன்ஸுங்க வெறியானானுங்க. எப்போ வேணா ஜெயிக்கலாம், யார் எப்போ வேணா தோக்கலாம். நீ நான் தோக்கலாம், யார் வேணா தோக்கலாம். அதனால முன்னாடி நம்ம ஜெயிச்சுட்டு ஆணவத்தில் ஆடவே கூடாது. ஆணவத்தில் ஆடணும்லாம் நான் ஆகிறேன்னு தெரியாது. புரியுதே இல்லையா? இப்போ வந்து இதுக்காச்சு எப்போனா ஜெயிச்சிக்கலாம், வாய் மூணு போங்க, ஜெயிச்சுட்டு ஆடாதீங்க. டோனி ஆடினு சொல்லி பாதி பேர் ஸ்டடி விட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டானுங்க. இதில் வர சிஎஸ்கே டோனி வர உயிரை கொடுக்குறானுங்க. ஒரு பிளேயர் ஆடுனுங்கிறாரு, அவரோட இந்திய பிளேயர் ஆடுனுங்கிறாரு, டோனி ஆடுனுங்கிறாரு, இந்திய பிளேயர் ஆடுனுங்கிறாரு. டோனி ஆட சொல்ல டோனி அவுட், மேட்ச் தோத்துட்டு போகிறது எல்லாம் வெளியே வரணும். அப்போ ஜெயிச்சா மட்டும் தான் டோனி, தோத்தா டோனி கிடையாதா? அப்போ நீங்களாம் புழுகுறீங்களா? இதே 18 மேட்ச் டோனி தோத்தா டோனியில் தூக்கி குப்பையில் போட்டிருப்பீங்க பொழுது. 18 மேட்ச் டோனி தோத்துருந்தா நான் குப்பையில் போட்டிருப்பீங்க டோனியை. ஒரு மேட்ச் தோத்ததுக்கே டோனி வதையிலே வந்துக்கிறீங்க எல்லாரும். எப்படி தான் ப்ரோ நீங்களாம் ஃபேன்ஸ் சொல்றதுக்கு அசிங்கமாக ப்ரோ. இந்திய பிளேயர் ஆடுனுங்கிறாரு இறங்கி டோனி, அவர் ஆடினர் சொல்ல மேட்ச் தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வரீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமல்ல. சிஎஸ்கே ஃபேன் சொல்லாதீங்க ப்ரோ, அசிங்கமாக ப்ரோ.